2 நோயாளிகள் சிகிச்சைக்காக ஒரே மருத்துவமனையில ஒரே அறையில இருந்தாங்க. அவங்கள ஒருத்தருக்கு மட்டும் ஜன்னல் கிட்ட படுக்கை இருந்துச்சு. பக்கத்து படுக்கையில இருந்தவரு முழு நேரமும் படுத்தபடியே இருக்க வேண்டிய நிலைமையில இருந்தாரு. அவங்க தங்களுடைய வாழ்க்கை, குடும்பம், வேலை, விடுமுறை இதையெல்லாம் பத்தி பேசி அவங்களுடைய நேரத்தை போக்கிட்டு இருந்தாங்க. ஜன்னல் கிட்ட இருந்த நபர் ஜன்னலுக்கு வெளியே என்னென்ன நடக்குதுங்கிறத ரொம்ப நுணுக்கமா விவரிச்சிட்டு இருந்தாரு. அவருடைய அந்த சொற்பொழிவை கேட்ட அந்த கூட்டாளி உலகம் ரொம்ப பெரிதாகவும் பிரகாசமாகவும் இருக்கு அப்படிங்கறத அவரு நினைச்சிட்டு இருந்தாரு. ஜன்னலுக்கு வெளியே அழகான பூங்கா இருக்கு, அப்புறம் ஏரி இருக்கு, அங்க சின்ன குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்காங்க, அன்னப்பறவைகள் மகிழ்ச்சியா விளையாண்டுட்டு இருக்கு, ஜோடிகள் மலர்களுக்கு நடுவே கைகோர்த்து நடக்கிறாங்க, மேலும் அழகான நகர காட்சி எல்லாம் தெரியுது அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்காரு. இந்த காட்சிகளை எல்லாம் அவர் சொல்லும் போது அவருடைய கூட்டாளி கண்ணை மூடிட்டு அழகான உலகத்துல கற்பனையிலேயே இருப்பாரு. ஒரு நாள் இரவு ஜன்னல் கிட்ட இருந்த அந்த நபர் அமைதியா தூக்கத்திலேயே இறந்துட்டாரு. மற்றவர் ரொம்ப கவலையில ஆழ்ந்தாரு. அடுத்த நாள் நர்ஸ் கிட்ட கேக்குறாரு, என்ன அந்த ஜன்னல் கிட்ட படுக்க வைக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. நர்ஸும் சரின்னு சொல்லிட்டு அவரோட படுக்கைய மாத்திட்டு போயிடுறாங்க. அவரு ரொம்ப ஆவலா ஜன்னலுக்கு வெளியே பார்க்க ஆசைப்பட்டாரு. ஜன்னலுக்கு வெளியே எட்டி பார்த்தாரு. பார்த்த அவருக்கு மிகுந்த அதிர்ச்சி. ஏன்னா ஜன்னலுக்கு வெளியே இருந்தது வெறும் செவுரு மட்டும்தான். அவரு அதிர்ச்சி அடைஞ்சதை பார்த்து நர்ஸ் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த நபர் சொல்றாரு, ஜன்னலுக்கு வெளியே பூங்கா இருப்பதாகவும் ஏரி இருப்பதாகவும் இந்த படுக்கையில இருந்த நபர் சொன்னாரே, இப்ப பார்த்தா செவுருதான் இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை கேட்டு நர்ஸ் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, இந்த படுக்கையில இருந்தவருக்கு கண்ணு தெரியாது, அவரு உங்களை எப்பவுமே உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கிறதுக்காக அப்படி சொன்னாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க.